வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா எல்பிபி தான், சரியா? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் 4 parts ஆஃப் த வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் வாட் இஸ் த எல்பிபி அண்ட் ரிலேட்டட் த கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். ஸோ வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை கேட்ட எல்பிபி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். கேட் கொஸ்டின்ஸ், சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ். ஸோ ரிமைனிங் கேட் கொஸ்டின்ஸ் ஸோ வி வில் டிஸ்கஸ் இன் திஸ் வீடியோ, ரைட்? ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட் டு எஸ், ரைட்? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கேட் 2013. ஸோ அதில் 2 mark கொஸ்டின். ஸோ எல்பிபி இஸ் ஷோன் பிலோ 3x + 7y. ஸோ இது இப்போ மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ஜெக்ட் டு தே ஹவ் கிவன் எ 2 constraints. ஸோ 3x + 7y less than or equal to 10, 4x + 6y less than or equal to 8, and they have provided the non-negativity condition x, y greater than or equal to 0. So how we are going to find out? So simple first நம்ம சொல்லும்போது, so the same equation it is coming in the constraint வந்ததுன்னா, so there is a chance for coming a more than one solution. அதான் multiple optimal solution இருக்குன்னு சொல்லியிருப்போம். But you have to cross verify with the graphical method, because if the given constraint is in the redundant constraint ஆயிருந்துச்சுன்னா we cannot say, சரியா? So அதனால first you can make a verification. So இதில் கிராஃபிக்கலில் first you can make the solve பண்ணி பாருங்க. So you will get the answer, சரியா? So first you can make this as equal to 10. அதை எடுத்துட்டீங்கன்னா x 0 போட்டிங்கன்னா so y value will be, so x 0, so y இப்போ என்ன ஆயிரும் 10/7 அப்படின்னு வரும், கரெக்டா? ஸோ 0, 10/7. ஸோ y 0 இருந்தா ஸோ x 10/3. ஸோ 10/3, 0. ஸோ இது எவ்வளோ வரும்? சம் 3.3 இந்த மாதிரி வரும். ஸோ ஹியர் 1.4, சரியா? ஸோ 0, 1.4. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ they have solved. ஸோ the second, ஸோ இங்கேயே எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ you will get the, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் you can directly divided by 2 அதை போட்டுடலாம். ஸோ 2x + 3y = 4. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0. ஸோ y வேல்யூ எனக்கு 4/3 அப்படின்னு வரும், கரெக்டா? ஸோ ஒன் மோர், இப்போ ஐ ஆம் சப்ஸ்டியூட்டிங் y பதிலாக 0 போட்டிங்கன்னா x 2. ஸோ 2, 0. ஸோ 2, 0. ஸோ இது இப்போ 1 and 2. ஸோ இது 2, 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0, இது 1. ஸோ இது எவ்வளோ வரும்? 1.3, சரியா? ஸோ இது 1. ஸோ இது 2. ஸோ 1.3 இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் ஜாயின் தீஸ் 2 lines, சரியா? அண்ட் இது 0, 1.4. ஸோ இதோட கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அண்டு 3.3. ஸோ இந்த லைன் இட் இஸ் நாட் கோயிங் மேக் எனி எஃபெக்ட். ஸோ இந்த இது ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுது எனக்கு, சரியா? ஸோ ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஒன்லி ஒன் ஈக்குவேஷன் இட் இஸ் கோயிங் டு டிசைட் மை ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ அது செகண்ட் வந்தது தான், சரியா? ஸோ இது தான் இட் இஸ் கோயிங் டு டிசைட் மை ப்ராப்ளம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் ரிடண்டன்ட் ஆயிடுது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி இம்பாக்ட் ஆன் மை சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக மல்டிபிள் ஆப்டிபிள் வராதப்ப ஸோ எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் இஸ் மை ஆன்சர், சரியா? ஸோ நம்ம டேரெக்டாக நீங்கள் அந்த ஸ்லோப் வச்சு கண்டுபிடிச்சிட்டு, ஸோ ரெண்டுமே சேம் ஸ்லோப் வேல்யூ. ஸோ எம் -3/7, ஸோ m1 -3/7. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வருதுன்னு. ஸோ யூ கேனாட் சே மோர் தென் ஒன் சொல்யூஷன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் வெரிஃபை வித் த கிராஃபிக்கல் மெத்தட் ஸோ தட் யூ கேன் கன்க்ளூட், சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ த சேம் ப்ராப்ளம் தே எக்ஸ்பிளைன், சரியா? ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ். ஸோ வி ஹவ் கால்குலேட்டட், ரைட்? ஸோ இதில் ஆப்டிமம் இப்போ கேட்டிருந்தாங்கன்னா ஸோ யூ ஹவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ இது இப்போ மேக்ஸிமம் வருதோ ஸோ அதான் ஒரு ஆன்சராக இருக்கும், ரைட்? ஸோ 2 mark கொஸ்டின்லேயே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. பார்த்து 2013 2 mark கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 2008. ஸோ இந்த இதில் கேட்ட கொஸ்டின், கன்சிடர் த எல்பிபி. ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்கு 4x + 6y. ஸோ சப்ஜெக்டட் டு, ஸோ 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 2 கொஸ்டின் சேர்ந்து கேட்டிருக்காங்க, சரியா? 1 mark. ஸோ ஆஃப்டர் இன்ட்ரோடியூசிங் ஸ்லாக் வேரியபிள்ஸ் எஸ் அண்ட் டி. ஸோ நம்ம S1 S2 வச்சிருப்போம். ஸோ அதுக்கு போல தே ஹவ் இன்ட்ரோடியூசிங் எஸ் அண்ட் டி. ஸோ த இனிஷியல் பேசிக் feasible solution is represented by the table. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேசிக் வேரியபிள்ஸ் அதான் இப்போ நம்ம S1 S2 ஸ்லாக் வேரியபிள்ஸ் வைப்போம், அதுதான். ஸோ S = 6, T = 6 and the objective function is 0. ஸோ அப்ஜெக்டிவ் 0 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் -4600. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க 3, 2. ஸோ ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஒன்றுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 0 S1 0 S2. இங்கே 0 S1 + S2,
அதுக்காக இப்படி போட்டிருக்கோம் சரியா. ஸோ இது வந்து இனிஷியல் டேபிள். ஸோ ஆஃப்டர் சம் சிம்ப்ளெக்ஸ் ஐட்ரேஷன், ஸோ அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபைனலி தே ஹவ் ப்ரொவைட் திஸ் டேபிள். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த வந்துருக்கு. ஸோ எக்ஸ் வந்து 0, ஒய் 0, எஸ் 0, டி வந்து 2. ஸோ இதான் வந்து ஃபைனலாக இந்த டேபிளுக்குள்ள ஆன்சர் வந்து அதான் வந்துருக்கு சரியா. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஃப்ரம் திஸ் ஒன் we can which one we can conclude the LP has a unique optimal solution, has an optimal solution that is not unique, infeasible, unbounded. So இங்க வந்து x y, so both it is coming in the zeros. So நம்ம சிம்ப்ளெக்ஸ் அந்த இதுல கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருப்போம் சரியா. So it is optimal but it is not unique சரியா. So more than one solution if some of the non basic variables which contain a zero value, so which gives a more than one solution. So option B சரியா. So இது வந்து unique கிடையாது, but it shows the optimal solution because my x value and y value which gives the 0 சரியா. அதனால தான் we can say optimal solution but it is not in the unique way. Second question, so dual for the LPP in the question number 2. So இது வந்து இப்ப dual வந்து we have to change. So dual அவசி change பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், so maximizationல கொடுத்திருக்கு problem, so you have to write in the first minimization change பண்ணுவோம் சரியா. so இது z ன்னு கொடுத்திருப்பாங்க, so we can write in the y in terms of y ல மாத்திக்கலாம். so இங்க இந்த constraintsல ரைட் சைடு வேல்யூ வருது இல்லையா, அதை தான் எழுதுவோம் சரியா. so ஜெனரலா எழுதும்போது 6y1 plus 6y2 இதை எழுதியிருப்போம் சரியா. subjected to, so வந்து இவர் decision variable in the primal will change into constraint. so இங்க வந்து x1 இங்க y1 படிச்சிருப்போம், இங்க xy ன்னு கொடுத்தாங்க. so x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, 3 சரியா. so 3 y1 2 y2. so இங்க minimization, so greater than or equal to, so இங்க objective function உள்ளது 4. second line எழுதையில 2y1 plus 3y2. so coefficient of y அதை மட்டும் எடுத்திருக்கோம். so அது வந்து greater than or equal to 6 and y1 y2 are greater than or equal to 0 சரியா. so இதுதான் வந்து we have changed into dual சரியா. so இந்த ஆப்ஷனுக்கு ரிலேட்டடா எது இருக்குன்னு பாருங்க. so first minimization இருக்கணும். so கண்டிப்பா ஆப்ஷன் BC வராது. so minimizationல ரெண்டு தான் இருக்கு, 6y1 y2 போட்டிருக்கோம் நம்ம, இங்க uv அப்படின்னு வச்சிருக்காங்க. so 6u and v ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் A சரியா. subjected to, so 3u 2y greater than 4 and 2u plus 3y greater than 6 and y1 y2 are 0. so correct தான் சரியா. so just we are going to minimization maximization. so right side உள்ள வேல்யூ வந்து we are writing in the objective function and objective decision variables வந்து இங்க constraintல வந்து வரும் சரியா. so coefficient of x தனியா y தனியா எழுதிருப்போம், அவ்வளவுதான் சிம்பிள் சரியா. so இது வந்து 1 மார்க் क्वेश्चन. so இது ரெண்டு சேர்ந்து வந்து 2 மார்க் क्वेश्चनல கேட்டிருக்காங்க கேட்ல பாத்துக்கோங்க சரியா. so next gate 2011. so again, so they are asking in the 2 mark question சரியா. so they have given 1 unit of product P1, so 3 kg of resources R1. so இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலே first you have to make in a table form. so அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். so product, so ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு எனக்கு, so P1 and P2 we are having two products right, and resources we are having R1 and R2. so இதான் வந்து நம்ம constraint. so இந்த resourcesல தான் so ஷேரா வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு maximum limit எவ்வளவு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும்ங்கறத கொடுத்திருப்பாங்க. so product P1 3 kg of resources R1 and 1 kg of resources R2 okay, and 1 unit of product P2 requires 2 unit of R1 and 2 unit of R2 okay. so profit வந்து கொடுத்திருக்காங்க. so P1 வந்து profit வந்து 2000, இங்க P2 வந்து 3000. so இது வந்து profit value சரியா. so manufacturer has 90 kg of resources. so 90 ங்கிறது வந்து இப்போ R1 குள்ள constraint எனக்கு சரியா. so இங்க 90, so R1 constraint வந்து 90, so here 100 சரியா. so maximum என்ன வந்து profit வந்துருச்சு. so maximize, so என்னோட objective function வந்து இப்போ எப்படி எழுதுவோம், so maximize equal to சரியா sorry maximize z equal to 2000 x1 plus 3000 x2. so x1 x2 are number of products produced for P1 and P2. so subjected to constraints என்ன எழுதுவோம், 3x1 plus 2x2 less than or equal to 90 and x1 plus 2x2 less than or equal to 100.
So x1 x2 are greater than or equal to 0. So first we got to formulate. So problem formulate பண்ணியாச்சு. So இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா unit worth of resources R2. So dual price of resources R1 R2 in the rupees per kg கேட்டிருக்கு. So just you can implement the simplex method. So அதில் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரியா. ஸோ இதே தான். ஸோ இதே ஃபார்முலேட்டாக நம்ம x1 x2 பதிலாக இங்கே p1 p2 வச்சிருக்காங்க சரியா. ஸோ சிம்ப்ளெக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ல ஈக்குவல் மாற்றோம். we are going to add the slack variables. ஸோ s1 and s2 ஸோ இங்கே போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ப்ளஸ் s1 ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 90. இங்கே 0 s1 0 s2 நம்ம x1 x2 பதிலாக இங்கே p1 p2 வச்சிருக்காங்க அவ்வளோதான். ஸோ ஆல் ஆர் கிரேட்டர் than 0. ஜஸ்ட் டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சிபி எஸ்பி ஸோ 0 ஃபர்ஸ்ட் s1 0 s2 ஸோ ஸ்லாக் வேரியபிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஈக்குவல் டு ரைட் சைடில் உள்ளது. ஸோ இந்த வேல்யூஸ் எக்ஸ்பின்னு வச்சிருப்போம் சில இதில். ஸோ இங்கே பிபின்னு வச்சிருக்காங்க. ஸோ 90 அண்ட் 100. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் ஸோ x1 x2 s1 s2. ஸோ x1க்கு வந்து இங்கே 3 2 அண்ட் 1 2. ஸோ 3 2 1 2 அண்டு ஸ்லாக் வேரியபிள்ஸ் 1 0 0 1. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ 2000 அண்டு 3000 they have given. s1 s2 are 0 0. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ they have to calculate the zj. ஸோ zj எப்படி கால்குலேட் பண்ணுவோம். So CB into and the x1. So summation of so 0 into 3 0 0 into 1 0. So ரெண்டே ஆட் பண்ணியா 0 தான் வரும். So automatically all the values will become zeros தான் வரும். So இங்க ZJ minus CJ calculate பண்ணிருக்காங்க. So இங்க 0 so minus 2000 minus 3000. So some of the books they have mentioned CJ minus ZJ. சரியா. So நீங்க ஏதாவது ஒரு இத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட். So ZJ minus CJ வந்தோம்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மேக்ஸிமைசேஷனா இருந்தோம்னா மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து சூஸ் பண்ணுவோம். நீங்க CJ minus ZJ எடுத்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு மோஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அதுதான் யுவர் கீ காலம் அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இங்கே மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த யுவர் கீ காலம். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருக்காங்க சரியா. ஸோ லாஸ்ட் இங்கே தீட்டா எழுதுவோம் இல்லையா. ஸோ தீட்டா வந்து எப்படி போடுவோம். தீட்டா ஈக்குவல் டு அந்த எக்ஸ்பி இன்ட்டு கீ காலம் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸ்பி எவ்வளவு 90. ஸோ 90 டிவைட் பை 2 45 வரும். ஸோ அடுத்ததில் 100 டிவைட் பை 2 50. ஸோ இதில் எது இப்போ லீஸ்டாக இருக்குது லீஸ்ட் பாசிட்டிவ் 45. ஸோ திஸ் இஸ் யுவர் கீ ரோ சரியா. ஸோ கீ ரோஸ் வந்து இதுதான். ஸோ யுவர் கீ எலமெண்ட் வில் பி 2. ஸோ இதான் பிவட் எலமெண்ட் ஆர் கீ எலமெண்ட் சொல்லுவோம். ஸோ 2. ஸோ ஆர் அப்ஜெக்டிவ் டு பிரிங் திஸ் 2 to 1. ஸோ என்டையராக வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ரீப்ளேஸ். ஸோ வந்து இந்த 0 and s1. ஸோ தீஸ் டூ வேரியபிள் எக்ஸிட் ஆயிரும். ஸோ என்டர் ஆகிறது இதுக்கு மேலே உள்ளது 3000 and p1. ஸோ இட் வில் என்டர். ஸோ நெக்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3000 and p2 என்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்ஜெக்டிவ் டு மேக் த கீ எலமெண்ட் அஸ் 1. அதனால என்டையராக 2 ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 45 3 by 2 1 1 by 2 and 0 சரியா. ஸோ 0 s2 தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா கீ எலமெண்ட் வந்து இப்போ 1 ஆக்கியாச்சு. ஸோ அதர் எலமெண்ட்ஸ் இந்த கீ காலம். ஸோ வி ஹேவ் டு மேக் டு 0. ஸோ இங்கே 1 வச்சாச்சு. இங்கே 0 கொண்டு வரணும். ஸோ இங்கே 0 கொண்டு வர்றதுக்கு ஐ கேன் மைனஸ். ஸோ R2 மைனஸ் R1 போட்டிங்கனாலே டேரெக்டாக 0 வந்துடுது. ஸோ 100 மைனஸ் 90 10. அதே மாதிரி 1 மைனஸ் 3 மைனஸ் 2 2 மைனஸ் 2 0 0 மைனஸ் 1 மைனஸ் 1 சரியா. ஸோ லைக்வைஸ் வி ஹேவ் டு கால்குலேட். ஸோ அதே மாதிரி இங்கே 1 மைனஸ் 0 1. ஸோ இங்கே அஸ் யூஸ்வல் அடுத்து ZJ கால்குலேட் பண்ணியிருக்கோம். 3000 into 3 by 2. ஸோ 4500 வரும். 1.5 தான் சரியா. ஸோ இது 0 தான், இதை விட்டுடலாம். ஸோ 3000 into 1 3000. ஸோ இங்கே வந்து இதில் பாதி 1500 வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி ZJ minus CJ. ZJ 4500 minus CJ 2000. ஸோ 2500. ஸோ ஹியர் 3000 minus 3000 0. ஸோ இங்கே 500. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட் ஒர்த் ஆஃப் R2. ஸோ யூனிட் ஒர்த் ஆஃப் R2ங்கிறது என்னன்னா இந்த ZJ ரோல வர்ற S2. ஸோ S2 தான் வந்து நம்மளுக்கு இங்கே ரிசோர்ஸ் 2க்குள்ள ஸ்லாக் வேரியபிள் சரியா. ஸோ இந்த வழி தான் பேர் தான் யூனிட் ஒர்த்துன்னு அர்த்தம் சரியா. ஸோ இன் யுவர் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஸோ யூனிட் ஒர்த். ஸோ 0 யூனிட் ஒர்த் ஆஃப் R2 which is the S2ல வர்ற வேல்யூ. ஸோ S2ல வந்து எனக்கு இப்போ 3000 into 0 0 வருது. 0 into 1 0 தான் வருது. ஸோ my ZJ value in the simplex table. So which gives the unit worth of R2. So your answer is 0. ஸோ இதான் கொஸ்டின்ல கேட்டிருந்துச்சு சரியா. ஸோ your answer for this question is 0. Right. So can make a maximum profit. ஸோ இதுக்கு வந்து இப்போ maximum profit calculate பண்ணணும் சரியா.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஃபைனல் சொல்யூஷன் இதுதான். ஏன்னா வந்து இப்போ நெகட்டிவ் எனக்கு வரல சரியா. ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜே வந்து எல்லாமே பாசிட்டிவாக வந்துருச்சு. ஸோ வி ஹவ் ஸ்டாப் த ஐட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன் சரியா. ஸோ இப்போ அதில் இசட் வேல்யூ 4500. ஸோ இது வந்து P1 அண்ட் P2 அந்த மாதிரி X1 X2 வச்சிருக்கோம் இல்லையா, அது போல எடுக்க வேண்டியதான் சரியா. ஸோ இங்கே P2 வேல்யூ வந்து என்ன இருக்கு 45 அண்ட் P1 வேல்யூ வில் பி 0 சரியா. S2 வந்து 10 இருக்கு. ஸோ P1 வேல்யூ இல்லை. ஸோ P1 வில் பி 0, P2 is equal to 45. ஸோ அதான் வந்து சொல்யூஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ P1 0, P2 equal to 45. ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ யுவர் மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலே யூ வில் கெட் த வேல்யூ. ஸோ எவ்வளோங்கிறது கிடச்சிடும் அவ்வளோதான் ரைட். ஸோ 13500 வருது ஆன்சர். ஸோ 13500 ட்ரிபிள் ஜீரோஸ் ஆப்ஷன் பி மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ த சிம்ப்ளெக்ஸ் சரியா. ஸோ இது வந்து இப்போ நான் கிராஃபிக்கலி 2 ஈக்குவேஷன் தானே இருக்குது சார், 2 கன்ஸ்ட்ரெயின்ட் தானே இருக்குன்னா வி கேன் கால்குலேட். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க யூனிட் பிரைஸ் அப்படின்னு கேட்டதுனால வி ஹவ் இம்ப்ளிமெண்ட் த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். நீங்கள் டேரெக்டாக அந்த சொல்லி இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் இம்ப்ளிமெண்ட் மேபி கிராஃபிக்கலை சால்வ் பண்ணாலும் யூ கேன் கெட் திஸ் வேல்யூ 1,35,000 ரைட். ஸோ இது வந்து 2011 அதில் கேட்டால் 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2009 கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 3x1. ஸோ இதே கொஸ்டின் தான் TRB 2017 நடந்தது இல்லையா அந்த இதில் லாஸ்ட் TRBயில். அதில் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த சேம் கொஸ்டின் இட் வாஸ் ஆஸ்க்ட். அதே மாதிரி இதே கொஸ்டின் வந்து TNPSC-லும் கேட்டிருக்கு. ஸோ சேம் கொஸ்டின் கேட்ல இருந்து தான், கேட் வந்து பேஸாக இருக்குது, அதில் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்து. ஸோ மேபி இதே மாதிரி இப்போ நம்ம கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம் சரியா. சிம்பிளாக உள்ள ப்ராப்ளம்னா ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்லாம் வந்து இப்போ ரிப்பீட் ஆகலாம். இந்த 2013 இருக்கு இல்லையா, இதே கொஸ்டின் மேபி ரிப்பீட் ஆகலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன கொஸ்டின் கொடுத்துருந்துச்சு. ஸோ வி ஹவ் given with the 2 constraint x1 equal to 4, x2 equal to less than or equal to 6, 3x1 plus 2x2 less than or equal to 8. So what is the option? So how many solutions we will get? அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ x1 equal to 4 ஒரு லைனு, x2 equal to 6 இந்த மாதிரி வரும் சரியா. ஸோ இங்கே 0,9 அதான் பாயிண்ட் வரும் ஃபஸ்ட்டு. இது 0,9. ஸோ இங்கே வந்து x2 வேலை 0 போட்டால் x1 வந்து 6ன்னு ஆகும். ஸோ 6 சரியா 4. ஸோ if you are going to join these 2 line சரியா. ஸோ this is the region which we are getting. ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ இது வந்து the same which is having your objective function. So கண்டிப்பா வந்து we are getting more than one solution சரியா. So இந்த constraint வந்து it is going to play in my optimal solution. So same equation தான் இருக்கும் 3x1 plus 2x2. So இங்க slope value எடுத்தீங்கன்னா அப்போ -3/2 அப்படின்னு சொல்லுவோம். So இங்க வந்து m3 slope எடுத்தீங்கன்னா -3/2 இங்கேயும். So m and m3 are equal and it is going to play in my optimal solution. So sure we can say the problem has a மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ அது டைரெக்டாகவே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து வெதர் வி ஹவ் டு செக் த கன்ஸ்ட்ரெயின்ட் ரிடண்டண்டாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா வந்து வி கேன் சே யூ ஆர் ஹேவிங் மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ ஆன்சர் இஸ் த ஆப்ஷன் டி ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபார் ஏ எல்பிபி ப்ராப்ளம் மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 3x1 plus 2x2 அண்ட் சப்ஜெக்டட் டு 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -2x1 plus 3x2 less than or equal to 9, x1 minus x2 greater than or equal to -20 சரியா. ஸோ greater than -20 and less than or equal to 9. ஸோ இந்த மாதிரி வசதி வந்துச்சுனாலே மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு அன்பவுண்டடாக தான் வரும். ஸோ எனியோ வி கோ டு செக் பை சப்ஸ்டியூட்டிங் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா என்ன வரும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில். ஸோ பாயிண்ட்ஸ் ஸோ இந்த இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஸோ 0 போட்டிங்கன்னா x2 வந்து 3ன்னு வரணும். x2 0 போட்டிங்கன்னா x1 வந்து மைனஸில் வரும் -4.5 கரெக்டா. ஸோ -4.5, 0. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா ஸோ யுவர் x2 ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் எப்படி வரும் x1 - 5x2 ஈக்குவல் டு -20. ஸோ இதுக்கு 0 போட்டிங்கன்னா -5x2 -20 இது ரெண்டு கேன்சல். ஸோ x2 வேல்யூ வில் பி 4 சரியா. ஸோ 0,4. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே 0 போட்டோம்னா my x1 will be 20 ரைட்.
so minus 5x2 right. Sorry, இங்க greater than இருக்கு, sorry minus 20 இருக்கு இல்லையா ரைட் சைடு. so first you have to change into ரைட் சைடுல வந்து நமக்கு வந்து மைனஸே வந்து வரக்கூடாது. so just we are going to multiply, so minus x1 plus 5x2 less than or equal to 20. so இப்போ 0 போட்டீங்கன்னா you will have the equation. சரியா? so இந்த மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலா they have minus 4 வந்திருக்கு பாயிண்ட். சரியா? so இது கரெக்ட் தான். சரியா? minus 0.5 and 0,3, so join பண்ணி ஒரு லைன் வருது. so அதே மாதிரி they are having x1 க்கு பதிலா 0 போட்டோம்னா we are having so minus x1 plus 5x2 இது போட்டாலும் அதே தான் வருது. so 0, so 0,4 தான் பாயிண்ட், கரெக்ட் தான். சரியா? so இங்க வந்து x2 க்கு பதிலா 0 போட்டீங்கனாலும் minus 20 வரும். அப்போ minus 20, 0 ன்னு வருது. சரியா? so you can anyhow டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட செக் பண்ணுங்க, you will get the answer. சரியா? so இது டைரக்டா இந்த லைன் வந்துருது. so இங்க வந்து 0, இப்போ 4 எடுத்துட்டீங்கன்னா இங்க வரும். சரியா? and minus 20, 0 இந்த சைடு போயிடும். so we are having both are in a parallel lines தான் கிடைக்கும். சரியா? so minus 20, 0 இந்த மாதிரி வருது. இது இங்க இருக்கு. so இது வந்து இந்த மாதிரி வருது. so we cannot bound a region. so கண்டிப்பா வந்து unbounded தான் வருது. சரியா? unbounded region தான் வருது. சரியா? so actually இங்க minus 4 னு கொடுத்திருக்காங்க. so அது வந்து ராங்கா இருக்கு. சரியா? 0,4 அதான் நமக்கு வருது. minus 20, 0 right. so next question, so இங்கே அதே மாதிரி தான் இருக்கு. so greater than less than or equal to வந்தாலே so 90% வந்து நமக்கு என்னதான் unbounded தான் வரும். so anyhow we have to check. சரியா? so இதை நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், 3x1 plus x2 equal to 9. so 0,9 first point. so அடுத்த பாயிண்ட் 3,0. so அடுத்ததுலயும் we can directly divide with the, so இதையும் வந்து இப்போ நம்ம 4 ஆல் டிவைட் பண்ண முடியாது. so 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. so 4x1 minus 2x2 equal to 8. கரெக்ட்டா? sorry 6 ஆல் டிவைட் பண்ணலாம். சரியா? so again you can divide by 2, you will get, so 2x1 minus x2 equal to 4. so இங்கே பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா you will get the 0. so x2 க்கு பதிலா வந்து இப்போ என்ன வரும், minus 4 வருது. கரெக்ட்டா? so அதே மாதிரி இப்போ x2 க்கு 0 எடுத்தோம்னா 2,0. so draw in the graph. so கிராஃப்ல நீங்க டிரா பண்ணி பாருங்க. so first 0,9 இங்க இருக்கும். so 3,0 இப்படி ஒரு லைன் வரும். ரைட். so 0, -4, so -4 பாட்டம்ல வரும். சரியா? so 0, -4 and 2,0 இங்க வரும். இப்படி ஒரு லைன் வரும். ரைட். so இப்போ என்ன கொடுத்திருக்குன்னா இது வந்து greater than, இது வந்து less than region. so we cannot bound a feasible solution. இதோட அதிகமா இருக்கணும், இது கம்மியா இருக்கணும். so we cannot bound any region. so unbounded அதான் வருது ஆன்சர். சரியா? so -4 இங்க வந்து 3, சாரி இங்க வந்து 2,0. so இந்த லைன் வந்து less than or equal to, இது வந்து greater than. so we cannot bound a region. so we can directly say unbounded solution. Right. so next question, so the firm uses a turning center. so 2016 இதுல கேட்ட 2 mark question. so they have given you 2 parts and 2 machines. so 3 machines கொடுத்திருக்காங்க, turning center, milling and grinding, and ஒன்னொருக்கு maximum capacity கொடுத்திருக்காங்க. so constraints இதெல்லாம் எழுதுறதுக்கு. so profit கொடுத்தாச்சு. so my objective function, so we can write directly. so z equal to, so objective வந்து என்ன எழுதுவோம், maximize z equal to profit தான் கொடுத்திருக்கு 40 x1 plus 100 x2. so constraints வந்து இங்க கொடுத்தாச்சு டைரக்டா 12x1 plus 6x2 less than or equal to 6000, 4x1 plus 10x2 less than or equal to 4000, 2x1 plus 3x2 less than or equal to 1800. சரியா? so x1 x2 are greater than or equal to 0. right. so இப்போ maximum profit தான் கேட்டிருக்காங்க. சரியா? so you can solve directly, ஏன்னா ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இருக்கு. so you can solve by graphical method. so இங்க 0 போட்டீங்கன்னா இங்க என்ன ஆயிரும் 1000. so பாயிண்ட் வந்து 0,1000 ஒரு பாயிண்ட் இங்க குறிச்சிருக்கோம் இல்லையா, அதான் 0,1000. so இங்க 0 போட்டீங்கன்னா your x1 value will be 500.
So 0, 1000 and 500 இது ஜாயின் பண்ணி ஒரு லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆயிரும் எனக்கு 400. ஸோ 0, 400ல ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இங்கே எனக்கு 1000. ஸோ 1000, 0. ஸோ 0, 4000 1000, 0 ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனு. ஸோ அதே மாதிரி இங்கே 0 போட்டிங்கன்னா இங்கே 600. ஸோ 0, 600. ஸோ இங்கே 0 போட்டோம்னா இங்கே 900. அவ்வளோதான் 900. ஸோ இதையும் வந்து ட்ராப் பண்ணி லைன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ராப் பண்ணையில உங்களுக்கு தெரியும். ஸோ தேர் ஆர் 2 lines which are going to intersect. ஸோ இப்போ வந்து எல்லாமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் கொடுத்ததுனால ஸோ திஸ் இஸ் மை feasible region. ஸோ இதில் வந்து இப்போ 2 லைன் வந்து எனக்கு இன்டர்செக்ஷன் ஆகும். சரியா? ஸோ தேர் ஆர் 2 lines. ஸோ அந்த 1000, 0, 1000 அண்டு 500, 0. ஸோ 0, 1000, 500, 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அந்த லைனும். அதே மாதிரி another line which is going to intersect 0, 400. ஸோ 0, 400 இங்கே தான் வந்தது. சரியா? ஸோ செகண்ட். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலும் யூ வில் கெட் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதான் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்கும். அந்த 2ஐயும் சால்வ் பண்ணுங்க, யூ வில் கெட் த பாயிண்ட். ஸோ என்ன வரும்? ஸோ x1. ஸோ இது வந்து எல்லாமே இப்போ நீங்கள் 6 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வி கேன் ஈஸிலி 2x1 ஆயிரும் அண்ட் x2 1000 அப்படின்னு வரும். ஸோ இங்கே எல்லாமே இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 2x1 plus 5x2 இங்கே 2 ஆல் டிவைட் பண்ணால் 2000. ரைட்? ஸோ இது ரெண்டையும் வந்து சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதை மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஸோ மைனஸ் 4x2 ஈக்குவல் டு மைனஸ் 1000. ஸோ இது ரெண்டையும் அடிச்சிருங்க. ஸோ x2. ஸோ x2 வேல்யூ வந்து இப்போ என்ன வரும்? 250. சரியா? ஸோ 25 times 100 தெரியும். ஸோ 250 times 250. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் 250 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2x1 ஈக்குவல் டு 750 வரும். ரைட்டா? 1000 minus 250, 750. ஸோ x1 வேல்யூ வில் பி 375. ரைட்? ஸோ இது எதுவுமே கால்குலேட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ அந்த சேம் கொஸ்டின். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம TRB கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் கேட்கலாம். சரியா? So x1 வந்து 375. So intersection point we have calculated 375 and 250. So இங்க தான் இப்ப maximum வரும். So just we are going to substitute in the objective function. அதில substitute பண்ணீங்கன்னா you will get the maximum profit எவ்வளவுன்னு கேட்கணும். சரியா? So இது 2 mark question fill in the blanksல கேட்டிருக்காங்க. சரியா? So ஈஸியான question தான். Just we are going to follow our procedure. அவ்வளவுதான். சரியா? So maximum profit you will get the 40,000. So 40,000ல கிடைக்கும். சரியா? 40,000 is the answer. Right? So next 2017. So இதில் கேட்ட question. So maximize z equal to 5x1 plus 3x2. So அது கொடுத்திருக்கு. So subject to they have given here 2 constraints. So in the starting simplex table கொடுத்திருக்காங்க. So non basic variables and the values of z is 0. So next simplex table வந்து so 2 times we have to make the iteration. So second table z value என்ன வருது அதான் கேட்டிருக்காங்க. So simplex you can just follow the same procedure. சரியா? So in your question வந்து கொடுத்ததுல வந்து we can write. Right? So our z function equal to 5x1 plus 3x2. So ரெண்டு slack variables add பண்ணுவோம். So 0s1 and 0s2. So constraints x1 plus 2x2 less than or equal to 2 இருந்தது. So x1 plus 2x2 plus s1 plus 0s2 equal to 2 first constraint. Second is x1 minus x2 less than or equal to 8. So x1 minus x2. So x1 minus x2 plus 0 s1 plus s2 equal to 8. அதனை கொடுத்திருந்தாங்க. So இதெல்லாமே zeros. x1, x2, s1, s2 are greater than or equal to 0. சரியா? So just we are going to form the simplex table. சரியா? So இதில் first 0s1, 0s2 இதெல்லாம் introduce பண்ணுவோம். Right? So we are having x1, x2, s1, s2 and the right side value xb. அங்கே பாருங்க theta calculate பண்ணுவோம். சரியா? So theta. So write the coefficient values. So first equationல என்ன இருக்கு? So 1, 2, 1, 0. சரியா? So x1, x2 எல்லாமே 1, 2, 1, 0. So right side value 10.
second இதில் 1 minus 1 0 1 and 8. so on the top of the table we are having ZJ க்கு வந்து சரியா so இது வந்து C SB சொல்லுவோம் சரியா so ZJ values so they have given 5 yes 5 3 so 5 3 so எல்லாமே 0 தான் so zeros and zeros so just we are following the simplex method so ZJ calculate பண்ணனும் so ZJ how we are going to calculate so just CB into X coefficient so எல்லாமே 0 தான் இருக்கு so automatically all the values எனக்கு எல்லாம் ஆயிரும் 0 தான் வரும் சரியா so நீங்க ZJ minus CJ னாலும் சரி or CJ minus ZJ so anyone you can follow so I am writing so here நான் CJ minus ZJ எடுக்கிறேன் சரியா CJ minus ZJ எடுத்தீங்கன்னா we are having so first இதில் 5 right so 5 அடுத்ததில் 3 zeros 0 so இதெல்லாம் இருக்கு 5300 அதே தான் வரும் so next we are going to identify so which is the key column so என்ன maximum வர்றது இப்போ எவ்வளோ இருக்கு so 5 is my maximum so this represents my key column so next theta calculate பண்ணனும் so 10 divided by 1 10 8 divided by 1 8 so least positive 8 so this is my key row சரியா so இங்க 1 தான் கொண்டு வரணும் so already 1 இருக்கு and we are going to replace 0s2 க்கு பதிலா 5x1 replace பண்ணி எழுதுவோம் right so first இது அப்படியே தான் இருக்கு 0s1 so அடுத்ததுல மட்டும் we are replacing with the 5x1 சரியா so 5x1 we are replacing so இங்க வந்து 1 அப்படியே தான் இருக்கு so we can write directly so 5 minus 1 அது அப்படியே எழுதிக்கங்க சரியா so 1 minus 1 0 1 and 8 so first இதுல we are make it as a key element வந்து 1 ஆக்கியாச்சு so other elements in the key column we got to make it to 0 so டைரக்டா மைனஸ் பண்ணாலே we can get so r1 minus r2 அது போட்டீங்கனாலே கிடைச்சிரும் so 1 minus 1 0 so 2 so இங்க 2 இருக்கு and we are having with the minus so 3 you will get the 3 minus of minus 1 plus 1 ஆயிரும் so 3 ஆயிரும் so 1 minus 0 1 so இங்க minus 1 சரியா so இங்க வந்து 2 10 minus 8 2 right so now you calculate ZJ value so இதான் क्वेश्चनல கேட்டிருக்கு செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல ZJ வேல்யூ என்னதான் கேட்டிருக்காங்க so இவர் 0 0 0 தான் இங்க 5 வரும் இங்க -5 இங்க 0 இங்க 5 40 so simplex table second simplex table la my ZJ value which gives the 40 so question la கேட்டிருந்தது இதுதான் so second simplex table second iteration la so what is the value அதான் next simplex table la what is the value of Z so Z value வந்து என்ன வந்திருக்குனா second இதுல வந்து 40 so 5 into 8 வந்து 40 0 into 2 வந்து 0 ஆயிருது so remaining இது மட்டும் தான் இருக்கு so 40 is the answer சரியா so 40 so இதே இது வந்து they have solved by means graphically solve பண்ணி பார்த்திருக்காங்க சரியா so நான் வந்து இப்ப simplex முடிச்சதனால I am following simplex டைரக்டா ஃபாலோ பண்ணி I have find out the answer இங்க வந்து கிராஃபிக்கலா சால்வ் பண்ணி they have find out first initial டேபிள் வந்து 0 0 வச்சிட்டு so அடுத்த பாயிண்ட் 8,0 இருக்கு so 8,0 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா what is the answer அப்படிங்க டைரக்டா கால்குலேட் பண்ணிருக்காங்க சரியா so you can follow anyone right so this is the last question for the LPP so related to gate examination questions la கேட்ட every question so all the questions we have solved சரியா so next one we will start with the transportation and assignment problems so thank you for your valuable time so don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் thank you for your valuable time thank you